Hi, welcome to my channel Science Actual. So இப்போ நம்ம வந்து இந்த சாப்டரோட அதாவது இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் ஸோ இல்லாட்டி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க இந்த சாப்டரோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த இதோட இந்த சாப்டர் என்ன ஆகும் அப்படின்னா வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவிலே மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ நம்ம குரோமியம் காப்பர் அது ரெண்டு மட்டும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, அது மட்டும் மாற்றி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம இந்த வீடியோவில் தான் வந்து நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போ நம்ம இதில் பார்க்க போகிற டாபிக் என்னது அப்படின்னா வந்துட்டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் half filled and full filled orbitals. இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா half filled orbitalனா என்ன, full filled orbitalsனா என்ன. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளே நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு p ஆர்பிட்டால் வந்து நம்ம எடுத்துக்குவோமே. ஸோ இப்போ ஒரு p ஆர்பிட்டால் ஆர்பிட்டால்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 ஆர்பிட்டால் இந்த மாதிரி இருக்கும். 1 2 3 1 2 3ன்னு இருக்கா. ஸோ இப்போது இதில் ஹாஃப் ஃபில்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா இப்போது இது மூணுத்துலேயுமே வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி இருக்கிறது. 3 எலக்ட்ரான் இருந்தால் இந்த 3 ஆர்பிட்டாலையும் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல. சப்போ இது ஹாஃபாக ஃபில்லாக இருக்குது, அதாவது முழுசாக இப்போ 6 எலக்ட்ரான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த 6ஐயுமே ஃபில் பண்ணியிருந்தப்போ இது வந்து நம்ம ஃபுல் ஃபில்டுன்னு சொல்லலாம். இப்போ 3 எலக்ட்ரான் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இங்கே இருக்கக்கூடிய 3 ஆர்பிட்டாலையுமே ஒரு எலக்ட்ரான் வந்து கொடுக்குறோம்ல. அப்போ ஒவ்வொன்றுத்துலேயும் பாதியாக நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால். ஸோ இப்போது இது p ஆர்பிட்டாலில் இது ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால் வந்து பார்ப்போம். ஸோ இது p ஆர்பிட்டால் என்னது ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால். இப்போது d ஆர்பிட்டாலாக இருந்தால் நமக்கு எத்தனை ஆர்பிட்டால்ஸ் வந்து வரும் மொத்தம் இங்கே 1 2 3 4 5. அப்போது இது வந்து 1 2 3 4 5 5 ஆர்பிட்டால். டி ஆர்பிட்டால்ஸில் 5 ஆர்பிட்டால் வரும். அப்போது இங்கே நம்ம 5 எலக்ட்ரான் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி ஃபில் ஆகும், இங்கே ஒரு எலக்ட்ரான் 1 2 3 4 5, அதாவது ஒரு ஆர்பிட்டாலையும் நம்ம ஒரு எலக்ட்ரான் வந்து கொடுத்துருக்கோம். அப்போது இது என்னது, இது வந்து டி ஆர்பிட்டாலில் இப்படி தான் ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால் வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இருக்கும். இப்போது எஃப் ஆர்பிட்டாலில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு எத்தனை ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்கும், 7 வந்து இருக்கும். 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போது இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் நம்ம ஒரு எலக்ட்ரான் கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆயிருக்கா. ஸோ அப்போ இது எஃப் ஆர்பிட்டாலோட ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால். ஸோ இது இப்போ உங்களுக்கு ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஆர்பிட்டால்ஸில் நம்ம ஒரு ஆர்பிட்டாலையும் ஒரு எலக்ட்ரான், அதாவது ஒன்று தான் கொடுக்கணும். ஒரு எலக்ட்ரான் கொடுக்கறது தான் நமக்கு என்னது அப்படின்னா வந்து ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால். இப்போது ஃபுல் ஃபில்டு ஆர்பிட்டால்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபுல் ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னா இப்போ அதே p ஆர்பிட்டால் தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ முழுமையாக ஃபில் பண்ணிடணும். அதாவது p ஆர்பிட்டாலில் மொத்தமாகவே எத்தனை எலக்ட்ரான் இருக்கிறோம், 6 எலக்ட்ரான் இருக்கணும். அந்த 6 எலக்ட்ரானையுமே நம்ம கொடுத்துருவோம் இங்கே. அதுதான் இங்கே கதை. ஸோ வந்து இப்போது 3 ஆர்பிட்டால்ஸ் இந்த மாதிரி இருக்கா, 6 எலக்ட்ரான் மொத்த எலக்ட்ரான்ஸையும் ஃபில் பண்ணிடணும். 1 2 3 4 5 6 எலக்ட்ரான் நம்ம இப்போ ஃபில் பண்ணிட்டோம். இதுவே டி ஆர்பிட்டால் எப்படி இருக்கும், ஃபுல்லி ஃபில்டு டி ஆர்பிட்டால். இப்போ இந்த மாதிரி நமக்கு 5 இருக்கணும். 1 2 3 4 இன்னொரு கோட் போட்டுக்கணும். 5 ஆர்பிட்டால்ஸ் வந்திருக்கா. இப்போது மொத்தம் 10 எலக்ட்ரான் இந்த மொத்த ஆர்பிட்டால்ஸால் அக்காமடேட் பண்ணிக்க முடியும். எல்லா எலக்ட்ரானையும் ஃபில் பண்ணிடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி நம்ம மொத்தமாக ஃபில் பண்ணிடுறோம் இல்லையா. அதாவது இந்த இருக்க ஆர்பிட்டால்ஸில் எல்லா ஆர்பிட்டால்ஸ்லையும் மொத்த எலக்ட்ரான்ஸையும் நம்ம ஃபில் பண்ணுறது, இந்த இதுக்கு பேர் தான் ஃபுல் ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ். இப்போது எல்லா ஆர்பிட்டால்லையும் ஒரு எலக்ட்ரான் கொடுத்து இருக்கிறது தான் வந்து நமக்கு என்னது அப்படின்னா ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ். இப்போது உங்களுக்கு ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும், அண்ட் தென் ஃபுல் ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது எஃப் ஆர்பிட்டாலுக்கு நீங்களே வந்து ஃபுல் ஃபில்டு ஆர்பிட்டால் வந்து எழுதுங்க. ஸோ எஃப் ஆர்பிட்டாலுக்கு ஃபுல் ஃபில்டு ஆர்பிட்டால் எப்படி வந்து வரும்,
ஸோ நமக்கு மொத்தம் 7 இருக்கும். 1 2 3 4 5 6 7 ஆர்பிட்டால்ஸ். மொத்தம் 16 எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 மொத்தம் 14 எலக்ட்ரானையுமே நம்ம இது கொடுத்துட்டோம் எஃப் ஆர்பிட்டால். அப்போ இது வந்து ஃபுல்ஃபில்டு எலக்ட்ரான். எஃப் ஆர்பிட்டாலில் அதே ஒரு ஆர்பிட்டாலையும் ஒரு எலக்ட்ரான் கொடுத்து 7 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணோம்னா அது ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால். இப்போ ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால் ஃபுல்ஃபில்டு ஆர்பிட்டால் என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாக பார்த்தாச்சு. இந்த மாதிரி நமக்கு ஹாஃப் ஃபில்டு ஃபுல்ஃபில்டு ஆர்பிட்டால் தான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது மட்டும் ஸ்டேபிளாக இருக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2p ஒரு 2p2ன்னு எடுத்துக்குவோமே, அதாவது 2p2லாம் வேணாம், ஜஸ்ட் p ஆர்பிட்டாலில் ஒரு 2 எலக்ட்ரான் மட்டும் ஃபில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு p ஆர்பிட்டால், இந்த p ஆர்பிட்டாலில் இப்படி ஒரு 2 எலக்ட்ரான் மட்டும் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற ஆர்பிட்டாலை விட இந்த மாதிரி நமக்கு ஹாஃப் ஃபில்டாக இருக்க ஆர்பிட்டாலோ இல்லை ஃபுல் ஃபில்டாக இருக்க ஆர்பிட்டாலோ ரொம்ப ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் இது ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா இதுக்கு மொத்தம் 2 காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் என்னது அப்படின்னா ஒன்று வந்து சிமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட், சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதாவது இங்கே எலக்ட்ரான்ஸை நம்ம சிமெட்ரிக்கலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். என்ன அர்த்தம்? இப்போ இங்கே நம்ம ஒரு ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆர்பிட்டாலையும் நம்ம ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்றோம் இந்த மாதிரி ஹாஃப் ஃபில்டு. இதுவே வந்து ஃபுல் ஃபில்டாக இருந்துச்சுன்னா எல்லா ஆர்பிட்டால்ஸ்லையும் முழுமையாக நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா வந்துட்டு எல்லா எலக்ட்ரான்ஸையும் கொடுத்துட்றோம். இது வந்து ஒரு சிமெட்ரிக்கலாக இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா. அதாவது இந்த 3 ஆர்பிட்டாலுக்கும் நான் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டேன், இந்த 3 ஆர்பிட்டாலையும் 2 எலக்ட்ரான் கொடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஹாஃப் ஃபில்டாக இருந்தாலும் சரி ஃபுல் ஃபில்டாக இருந்தாலும் சரி நமக்கு அது என்னவா இருக்குது? சிமெட்ரிக்கல், ஒரே மாதிரி இருக்குது. இப்போ வந்து p ஆர்பிட்டாலில் ஒரு 2 எலக்ட்ரான் மட்டும் ஃபில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு அரையும் குறையுமா இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆர்பிட்டாலில் வந்து எலக்ட்ரானே இல்லை. ஸோ இப்போது ஒரு வீட்டிலே வந்து ஒரு 3 பேர் சிப்ளிங்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 3 பேர், இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் சாக்லேட் வாங்கிட்டு வராங்கன்னா 3 பேத்துக்குமே 3 சாக்லேட் தான் வாங்கிட்டு வருவாங்க. 2 பேத்துக்கு மட்டும் சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டு இன்னொரு ஆள் சாக்லேட் வாங்கிட்டு வராமல் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் அது வந்து ஸ்டேபிளாக இருக்குமா? அந்த வீடு சண்டை போட்டு அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கேயும் p ஆர்பிட்டால், p சப்ஷனில் 3 ஆர்பிட்டால் இருக்கிறப்போ அதுக்கு 3த்துக்குமே ஒரு எலக்ட்ரான் இல்லை 3த்துலேயுமே 2 எலக்ட்ரான் ஃபுல் ஃபில்டாக இருக்கலாம் இல்லை ஹாஃப் ஃபில்டாக இருக்கலாம். இப்படி இருக்கும் போது சிமெட்ரிக்கல், ஒரே மாதிரி இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நம்ம ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறப்போ அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதர் தென் இந்த மாதிரி 2 எலக்ட்ரான் இருக்கிறத விட இது ஸ்டேபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னது? அது காரணம் சிமெட்ரி. இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நமக்கு முதல் காரணம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம இங்கே பார்ப்போம், சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான். இப்போது சிமெட்ரி லீட்ஸ் டு ஸ்டெபிலிட்டி. நாம் அந்த சாக்லேட் கான்செப்டே வச்சுக்குவோம். இந்த ஒரு வீட்டில் 3 சிப்ளிங்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 3 பேத்துக்குமே சாக்லேட் நம்ம ஒரே மாதிரி வாங்கி கொடுக்கணும். ஸோ வேறு எது வாங்கி, ஒருத்தவங்களுக்கு டைரி மில்க், ஒருத்தவங்களுக்கு 5 ஸ்டார் வாங்கி கொடுத்தா அதில் கூட வந்து என்ன வரும் அப்படின்னா வந்து சண்டை வரும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே ஆர்பிட்டால்ஸ்லையும் 3 ஆர்பிட்டால்ஸ்லையும் நம்ம வந்து ஹாஃப் ஃபில்ட் ஃபுல் ஃபில்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரே மாதிரி எலக்ட்ரான்ஸை பிரித்து கொடுத்துட்டோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து இங்கே வந்து ரொம்ப ஸ்டேபிளாக வந்து இருக்கும். த ஹாஃப் ஃபில்ட் அண்ட் ஃபுல்லி ஃபில்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் ஹேவ் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரே மாதிரியா எலக்ட்ரான், சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான். இதுதான் முக்கியம். ஒரே மாதிரியா நம்ம எல்லா ஆர்பிட்டால்ஸுக்கும் எலக்ட்ரானை கொடுத்துடுறோம், அதனால அது ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் ஹென்ஸ் தே ஆர் மோர் ஸ்டேபிள் தென் அன்சிமெட்ரிக்கல். அன்சிமெட்ரிக்கல் கான்ஃபிகரேஷன்னா இந்த மாதிரி p2 இந்த மாதிரி 2 எலக்ட்ரான் கொடுத்துட்டு ஒரு இது அரைக்குறையாக விடுறது, இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கலாக இருக்கிறத விட சிமெட்ரியாக இருக்கும் போது ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி. அதனால தான் ஹாஃப் ஃபில்ட் அண்ட் ஃபுல் ஃபில்ட் ஆர்பிட்டால்ஸுக்கு ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஹாஃப் ஃபில்ட் ஃபுல் ஃபில்ட் ஆர்பிட்டால்ஸ் எதனால ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது? அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து சிமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட். செகண்ட் ரீசன் என்னது அப்படின்னா, செகண்ட் ரீசன் தான் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ செகண்ட் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஹாஃப் ஃபில்ட் ஒரு எந்த ஆர்பிட்டால் எடுத்துக்கலாம்? p ஆர்பிட்டால். ஸோ நம்ம எக்ஸெப்ஷன் வச்சுட்டு இருந்தோம் இல்லையா? d ஆர்பிட்டாலே எடுத்துக்குவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் d ஆர்பிட்டாலே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு ஹாஃப் ஃபில்ட், d ஆர்பிட்டாலில்
half filled orbital இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கா. ஸோ இப்போ இதில் வந்து half filled 1 2 3 4 5. இப்போ half filled இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்டால்ல அப்படியே தங்கிராது, அடுத்தடுத்த ஆர்பிட்டாலுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆகும். அப்படி அடுத்தடுத்த ஆர்பிட்டாலுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அது எனர்ஜியும் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். எனர்ஜி வந்து ஒரு இடத்துல அப்படியே இருக்காது. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இப்போ இந்த எலக்ட்ரான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்பிட்டாலுக்கு தவும், அடுத்து இந்த ஆர்பிட்டாலுக்கு தவும், அடுத்து இந்த ஆர்பிட்டாலுக்கு தவும், இந்த ஆர்பிட்டாலுக்கு தவும். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு மொத்தம் 4 எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். புரியுதா? இந்த இப்படி சும்மாவே இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காது, அடுத்தடுத்த ஆர்பிட்டாலுக்கு ஜம்ப் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து 4 எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போது அதே இந்த செகண்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் இருக்க எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் ஆகும், அடுத்து இங்கே ஜம்ப் ஆகும், அடுத்து இங்கே ஜம்ப் ஆகும். அப்போது இங்கே எத்தனை எக்ஸ்சேஞ்ச் இருக்குது? மொத்தம் 3 எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த மூணாவது இருக்கக்கூடிய எலக்ட்ரானால் பண்ண முடியும். ரெண்டாவது இருக்க எலக்ட்ரானால். ஸோ இப்போ மூணாவது இருக்க எலக்ட்ரானை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும், இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும். அப்போ மொத்தம் இங்கே 2 எக்ஸ்சேஞ்ச் வந்து இதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து பண்ண முடியும். அடுத்து இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5. ஸோ இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து இல்லாமல் இங்கே ஜம்ப் பண்ணும். ஸோ அப்போது இங்கே எத்தனை எக்ஸ்சேஞ்ச் இருக்குது? ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அப்போது மொத்தமாக இந்த half filled ஆர்பிட்டாலில் எத்தனை எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 1. அப்போது டோட்டலாக நமக்கு 10 எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி இருக்குது. நமக்கு எத்தனை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி இருக்குது? 10 எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி இருக்குது. ஸோ இவ்வளோ எனர்ஜியும் அது என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போது எனர்ஜி வந்து அங்கே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே போகும்போது எனர்ஜி அது லூஸ் பண்ணுது, இங்கேருந்து இங்கே போகும்போது எனர்ஜி. இப்போது எனர்ஜியை வந்து இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனாலையோ எனர்ஜி வந்து இங்கே கம்மியாக இருக்கிறதுனாலையோ இதுக்கு எப்படி ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு நமக்கு இப்போ ஒரு கொஸ்டின் வரும். இப்போது நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இப்போ வந்து நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பிடி பீரியட் நம்ம வச்சுக்குவோம். நீங்கள் வந்து இப்போ போய் விளையாடணும் ப்ளே கிரவுண்டில். உங்ககிட்ட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீ ஸ்டேபிளாக ஒரு இடத்துல உட்காந்துருப்பியா? கண்டிப்பாக உட்காந்துருக்க மாட்டோம். நம்ம போய் என்ன பண்ணுவோம்? விளையாடுவோம், ஏதாச்சும் விளையாடுவோம், ஓடுவோம். ஸோ வில் பிளே, ஒரு இடத்துல இருக்க மாட்டோம். அதுவே இப்போ வந்து உனக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்குவோம். நீ வந்து பிடி ஹவராக இருந்தாலும் சரி, எந்த ஹவராக இருந்தாலும் சரி, உன்னால் எந்திரிக்கவே முடியல. அப்போ அவ்வளோ கூட உன்ட்ட எனர்ஜி இல்லை அப்படின்றப்போ நீ என்ன பண்ணுவ? ஒரு இடத்துல ஸ்டேபிளாக உட்காந்துருப்ப. அப்போது இங்கேயும் அதே கான்செப்ட் தான். எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. எனர்ஜி ஒரு இடத்துல அப்படியே அதுக்கிட்ட ஜாஸ்தியாக இல்லை. அப்போது எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்போது எனர்ஜி அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால இதுக்கிட்ட எனர்ஜி கம்மியாக இருக்கிறதுனால half filled and full filled ஆர்பிட்டால்ஸ் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாவது காரணம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி? ஸோ இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா இஃப் 2 or more electron with same spin are presented in degenerate orbital there is possibility of exchanging their position. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இப்படி இருக்க எலக்ட்ரான் அந்த இடத்துலயே இருக்காது, அடுத்தடுத்த ஆர்பிட்டாலுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். டியூரிங் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் த எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு. நமக்கு என்ன ஆகுது? எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அப்போ வேஸ்ட்டாக வீணாக வெளியே போகுது. அப்போது அந்த எலக்ட்ரான் கிட்ட என்ன ஆகுது? எனர்ஜி கம்மியாகுது. ஸோ அதே கான்செப்ட் தான். எனர்ஜி கம்மியாக இருக்கும் போது ஸ்டெபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பிடி ஹவரில் உங்ககிட்ட எனர்ஜி இல்லை, அப்போல்லாம் நீ ஸ்டேபிளாக ஒரு இடத்துல தான் உட்காந்துருப்ப. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். எனர்ஜியை இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அதனால இதுக்கிட்ட எனர்ஜி ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி கம்மியாக இருக்கிறதுனால half filled and full filled ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே வந்து நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஸ்டேபிளாக வந்து இருக்குது. ஸோ நமக்கு இஃப் மோர் நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் பாசிபிள் மோர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு. இப்போது half filled ஆர்பிட்டால்னால இங்கே நமக்கு வந்து ஒரு மொத்தம் 10 எக்ஸ்சேஞ்ச். இதுவே வந்து ஒரு ஃபுல் filled ஆர்பிட்டால்னா இந்த ஆர்பிட்டால்லேயே நமக்கு 2 எலக்ட்ரான் இருக்குமா? அப்போ 2 எலக்ட்ரானுமே இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்போ மொத்தம் 8 நிறையா.
ஹாஃப் ஃபில்ட் ஆர்பிட்டாலை விட ஃபுல் ஃபில்ட் ஆர்பிட்டாலில் இன்னும் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்னும் அவங்க எனர்ஜி ரிலீஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நமக்கு ஹாஃப் ஃபில்டை விட கூட ஃபுல் ஃபில்ட் இன்னும் ஸ்டேபிள். ஏன்? நமக்கு ஃபுல் ஃபில்டில் இன்னும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது ஹாஃப் ஃபில்லை விட. புரியுதா? ஸோ அப்போது எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கோ நமக்கு அவ்வளோ எனர்ஜி அங்கே ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால அந்த ஆர்பிட்டாலோட எனர்ஜி, அந்த ஆர்பிட்டால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜி கம்மியாகுது. அதனால அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ இப்போது இதுக்கும் இப்போ நம்ம பார்த்ததுக்கும் இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹாஃப் ஃபில்ட் அண்ட் ஃபுல் ஃபில்ட் ஆர்பிட்டாலுக்கும் இந்த குரோமியம் அண்ட் காப்பரோட எக்ஸப்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இங்கே என்ன எக்ஸப்ஷன். ஸோ நான் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன் குரோமியமுக்கும் காப்பருக்கும். நான் வந்து ஃபுல்லாக எழுதலை, நான் ஆர்கான் எழுதிட்டு அதுக்கடுத்து இருக்கிறத எழுதியிருக்கேன். இப்போ ஆர்கானில் மொத்தம் 18 எலக்ட்ரான் வந்து வந்துடும். இப்போது குரோமியமில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் அப்படின்னா வந்து 24 எலக்ட்ரான். ஆர்கான் எழுதிட்டேனா அப்படின்னா அந்த ஆர்கான்லேயே 18 எலக்ட்ரான் வந்துடும். அப்போது நமக்கு 24ல் 18 வந்து நான் ஆர்கான் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டால் நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன்னா மீதம் வந்து எவ்வளோ 6 எலக்ட்ரான் தான். 6 எலக்ட்ரானை நான் இப்படிக்கா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அது வந்து ஆக்சுவலாக இங்கே எப்படி ஃபில் ஆகணும் அப்படின்னா 4sக்கு 2 எலக்ட்ரான் கொடுத்துட்டு அண்ட் தென் 3d4ன்னு ஃபில் ஆகணும். அந்த 6 எலக்ட்ரானை நம்ம இப்படி தான் ஃபில் பண்ணணும். ஆனால் இப்படி ஃபில் பண்ணால் அது தப்பு. ஆக்சுவல் ரூல் இப்படி தான் ஃபில் பண்ணணும், ஆனால் இப்படி ஃபில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணணும்? ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியல, இந்த எக்ஸப்ஷன் பற்றி என்னன்னு தெரியலனா ப்ரீவியஸ் வீடியோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது புரியும். ஓகே, ஏன் நம்ம வந்து இந்த 4sக்கு 2 கொடுத்துட்டு 3d4 கொடுக்காம 4s ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டு 3d5 கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து இந்த 3d5 ஒழுங்காக பார்த்தோன்னா நமக்கு தெரியும். 3d5 என்னது? நமக்கு ஒரு ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். இது என்னது? ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். அப்போது நமக்கு ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் கிடைக்கிறப்போ என்னது ஜாஸ்தியாக இருக்கும்? இங்கே ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் குரோமியம் அது 4s அந்த 4s ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய அந்த 2 எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரானை டி ஆர்பிட்டாலுக்கு கொடுத்துரும். அப்படி கொடுக்குற காரணத்தினால நமக்கு 3d5ன்னு என்ன ஆகுது அப்படின்னா கிடைக்குது. d5 அப்படிங்கிறது ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதே காரணம் தான் காப்பர்லேயும். காப்பரோட அட்டாமிக் நம்பர் வந்து 29. ஆர்கானில் ஒரு 18 எலக்ட்ரான் வந்து கவர் ஆகிடும். ஏன்னா ஆர்கான் அப்படிங்கிற எலமெண்ட்டில் 18 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ நான் 18 எலக்ட்ரானுக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதாமல் இந்த மாதிரி நான் ஆர்கான் அப்படின்னும் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஆர்கானில் 18 எலக்ட்ரான். அப்போது 29ல் 18 போக மீதம் நமக்கு 11. அப்போது அந்த 11ஐ நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும்? 4s2 3d9ன்னு ஃபில் பண்ணணும். ஆனால் இது இப்படி ஃபில் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணால் தப்பு. ஆக்சுவல் ரூல் படி இப்படி தான் போகணும். ஆனால் இதுதான் எக்ஸப்ஷன் ஆச்சே. நமக்கு ஆக்சுவல் ரூலை வந்து இது என்ன பண்ணாது அப்படின்னா ஃபாலோ பண்ணாது. அதுக்கு பதிலாக நம்ம எப்படி ஃபில் பண்ணியிருக்கோம்? 4sல ஒரு எலக்ட்ரான் மட்டும் கொடுத்துட்டு ஒரு எலக்ட்ரானை டி ஆர்பிட்டால் கொடுக்கறதுனால 3d10 கிடைக்குது. ஸோ இங்கே நல்லா பார்த்தோம் அப்படின்னா 3d10 வந்து நமக்கு என்னது? ஒரு ஃபுல் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஸோ நமக்கு ஃபுல் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் வந்து கிடைக்கிறதுனால இது வந்து ஃபுல் ஃபில்டு ஆர்பிட்டால் வந்து ரொம்ப ஸ்டேபிள். ஸோ அதனால தான் நமக்கு குரோமியமும் காப்பரும் வந்து ஒரு எக்ஸப்ஷனாக வருது. ஸோ அது வந்து 4sல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை, ஸோ அதனால தான் குரோமியம்லையும் காப்பர்லையும் இந்த 4sல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை டி ஆர்பிட்டாலில் கொடுத்தா குரோமியமில் நமக்கு ஒரு ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால் கிடைக்குது. காப்பரில் ஒரு ஃபுல் ஃபில்டு ஆர்பிட்டால் கிடைக்குது. ஸோ அப்படி கிடைக்கிறதுனால ஹாஃப் ஃபில்டு ஃபுல் ஃபில்டு ஆர்பிட்டால் கிடைக்கிறதுனால குரோமியம் அண்ட் காப்பரோட ஸ்டெபிலிட்டி வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியான அதுக்கு நல்லது தானே. ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க ரொம்ப ஸ்டேபிளான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சுட்டு இருக்கிறது அதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல். அதனால தான் ஸ்டெபிலிட்டிக்காக தான் இந்த மாதிரி இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரு எக்ஸப்ஷனாக இருக்குது. ஸோ வந்து நமக்கு இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் இருந்த டவுட்டும் இங்கே வந்து நமக்கு ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து கிளியர் ஆயிருக்கும். ஸோ ஏன் இந்த மாதிரி ஃபில் ஆகுது அப்படிங்கிறது கிளியர் ஆயிருக்கும். ஹாஃப் ஃபில்ட் அண்ட் ஃபுல் ஃபில்ட் ஆர்பிட்டால்ஸோடைய
ஒரு ஸ்டெபிலிட்டி, அது ஏன் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, ஹாஃப் ஃபில் ஃபுல் ஃபில்னா ஏன் அது ரொம்ப ஸ்பெஷல், ஏன் அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான 2 ரீசனும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவிலேருந்து நமக்கு இந்த சாப்டர் என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே, இது படிக்கிற எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.